அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் கன்வர்ஷனில் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம். ஸோ அங்கேயே 2 மெத்தட் பார்த்தோம். ஸோ அதே போல் இங்கேயும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட், டெசிமல்லேருந்து டேரெக்டாகவே நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றலாம். இன்னொன்று வந்து இன்டெரக்ட் மெத்தட். ஸோ டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றிட்டு பைனரிக்கு அப்புறம் நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறது. ஸோ 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ இப்போது நம்ம டேரெக்டாகவே வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஒரு டெசிமல் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டெசிமல் நம்பர் எடுத்துக்கோங்க. மேபி ஒரு 76ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரை நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். கொடுத்துருக்குற நம்பர் டெசிமல் நம்பர். ஸோ எந்த நம்பருக்கு நம்ம மாற்றுறோமோ அந்த நம்பர்னுடைய பேஸெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ கொடுத்துருக்குறது டெசிமல் 76. இதை நம்ம என்ன பண்ணணும்? 16ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 76 இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணணும்? 16ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹெக்ஸாடெசிமல் மாற்றுறதுனால ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் 16, அதனால் 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ எத்தனை முறை அது டிவைட் ஆகும் 16ஆல்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகும். ஏன்னா 16 × 4 வந்து 64. அப்போ 4 டைம்ஸ் உங்களுக்கு டிவைட் ஆகும். அப்போ 76 to 64 போச்சுன்னா ரிமைண்டர் 8. ஸோ 64 ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது? 12 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ? 12. ஏன்னா 64 + 12 வந்து 76. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. ஸோ கொடுத்துருக்குற டெசிமல் நம்பரை நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா 16ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 16ஆல் டிவைட் பண்ணணும்? ஹெக்ஸாடெசிமலுடைய பேஸ் 16, ஆனால் 16ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கிடைக்கும் நமக்கு. அப்போ நான் 76 இருக்குது, 16ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 4 டைம்ஸ் ஆகும். 16 × 4 64. அப்போ 64 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 4 × 16 டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம திரும்ப கீழே நம்ம எழுதுகிறோம். ஸோ கீழே எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அதே போல் 12 கிடைக்குது. ஸோ 12ன்றது ஆக்சுவலாக என்ன? ஸோ ஹெக்ஸாடெசிமலில் 10ன்றது A, 11 அப்படின்றது B, 12 அப்படின்றது C, 13 அப்படின்றது D, 14ன்றது E, 15ன்றது F. அப்போ 12 நமக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அப்போ 12 நம்ம என்ன பண்ணணும்? C தான் போடணும். அப்போ 4C அப்படின்றது தான் என்னென்னா இதனுடைய ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 16ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது வரக்கூடியதான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இப்போ இதில் நம்ம சில நேரங்களில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 16ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம மேனுவலாக தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் மெத்தட். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் பைனரியாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், செகண்ட் மெத்தட். ஸோ இது உங்களுக்கு அழிச்சிடுறேன். ஸோ ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4C நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற நம்பரை பைனரியாக மாற்றிடலாம். அப்போ 76 இருக்குது. ஃபஸ்ட்டு பைனரியாக மாற்றிடுங்க. 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 3 × 2 6. ஸோ ரிமைண்டர் 1 இருக்குது, 16. அப்போ 8. ரிமைண்டர் எதுவும் வரல, 0. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 38. அப்போ 1 டைம் ஆகும், இங்கே 1 வரும். அப்போ 19. ரிமைண்டர் எதுவும் கிடையாது. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 டைம்ஸ் ஆகும். 9 × 2 18. ரிமைண்டர் 1 வருது. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 டைம்ஸ் டிவைட் பண்ணுறோம். 8. ரிமைண்டர் 1. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ். ரிமைண்டர் எதுவும் இல்லை, 0. திரும்ப 2 1 டைம். ரிமைண்டர் 0, எதுவும் வரல. இப்போ கீழேருந்து எழுதுங்க. ஸோ கீழேருந்து எழுதுங்க. அப்போ 76க்கான ஈக்குவலண்ட் பைனரி என்ன இருக்குன்னா 1 0 0. நெக்ஸ்ட்டு 1 1. திரும்பவும் 0 0. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் பைனரி. ஸோ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறது ஈஸி. 16ஆல் டிவைட் பண்ணுறத விட 2ஆல் டிவைட் பண்ணுறது நமக்கு ஈஸி. இப்போ கிடச்சிருக்கிற பைனரி நம்பரை 4 பிட்ஸாக ரைட் சைட்லேருந்து பிரிங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் டெசிமல் டு ஆக்டலில் 3 பிட்ஸாக பிரித்தோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்? 4 பிட்ஸாக பிரிக்கிறோம். ஏன் 4 பிட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமலில் 0லேருந்து 15 வரையும் நம்பர்ஸ் இருக்குது. பாருங்கள், 0லேருந்து 15 வரையும் நமக்கு நம்பர் இருக்கும் ஹெக்ஸாடெசிமலில். அப்போ 0 to 15 நம்ம பைனரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 4 பிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், மினிமம் 4 பிட்ஸ் தேவைப்படுது ஒவ்வொரு நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இதில் ஹெக்ஸாடெசிமல் இருக்கக்கூடிய நம்பர்ஸை 0 to ஈவன் இது வந்து A, இது A, இது B, இது C, இது D, இது E, இது F. அப்போ 0லேருந்து F வரையும் இருக்கக்கூடிய ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நம்ம பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு மினிமம் 4 பிட்ஸ் தேவைப்படுது. அதனால தான் நமக்கு கிடைச்ச பைனரி நம்பரை 4 பிட்ஸாக நம்ம பிரிக்கணும். ஸோ பாருங்கள், 1 0 0 1 1 0 0. இதான் நமக்கு கிடைச்ச பைனரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 4 பிட்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ இது ஒரு 4 பிட், இது ஒரு 4 பிட். ஸோ 4 பிட்டாக பிரிச்சுட்டேன்.
இப்போ இங்கே நமக்கு 0 இல்லை, நான் 0 போட்டுக்கிறேன். ஏன்னா முன்னாடி 0 போட்டால் வேல்யூ எதுவுமே மாற போகிறது கிடையாது. இப்போ 4 பிட்ஸாக பிரிச்சுட்டேன். இப்போது பிரித்த 4 பிட்ஸுக்கு தனியாக அதுக்கு மட்டும் டெசிமல் எழுதுங்க. அப்போ 1100. அப்போ 1100ன்றதை நமக்கு ஏற்கனவே வச்சுருக்கோம். 1100ன்றது 12 ஆக்சுவலாக. 1100ன்றதுன்னா 12. 0100ன்றது 4. பாருங்கள் 4. அப்போது 4. ஆனால் 12ன்றது ஆக்சுவலாக என்ன? 12ன்றது சி. 12ன்றது ஆக்சுவலாக சி. ஸோ இதுதான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு பைனரி நம்பராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை 3 பிரிச்சிங்கன்னா ஆக்டல், 4 பிட்டாக பிரிச்சிங்கன்னா அது ஹெக்ஸாடெசிமலாக மாறுது. அப்போ ஒரு பைனரி நம்பராக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் மற்ற நம்பருக்கு ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் பைனரி டு டெசிமல் கூட ஈஸி தான். அதனால தான் இதான் பைனரினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ ஒரு பைனரி நம்பரை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸோ இந்த 0 to 15 ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு உடனே நம்ம மாற்ற முடியும். 12ன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு இமீடியட்டாக பைனரி ஞாபகத்துக்கு வரணும். ஒரு பைனரி நம்பர் சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு வந்து டெசிமல் ஞாபகத்துக்கு வரணும். அட்லீஸ்ட் 0 to 15 வரையும் அது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சைடில் அப்படியே உங்களுக்கு வச்சிருக்கேன். டெசிமல் டு ஆக்டலுக்கு இது வச்சிருந்தேன், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமலுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்ப அதே தான், நமக்கு பைனரி நமக்கு கிடைச்சா போதும், ஈஸியாக நம்ம ஆக்டலோ ஹெக்ஸாடெசிமலோ நம்ம மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.